ஐபோன்ல நீக்கப்பட்ட ஆப்ஸ் எளிமையா எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று பார்ப்போம். இதற்கு உங்கள் ஆப்பிள் ஐடி தான் முக்கியம். இது உங்கள் ஐபோனுக்கு மட்டும் சார்ந்தது இல்லை. நான் 16 வருடங்களுக்கு முன்னால் நீக்கப்பட்ட ஆப்ஸ் ஐ கூட இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சது. எப்படி என்று பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெக்வைன் தமிழ் சேனல். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முதல்ல ஆப் ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. அப்படி செய்தா மேலே உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்கும். அதுக்குள் செல்லுங்க. அந்த பக்கத்தில் பர்ச்சேஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணுங்க. இங்க நீங்க வாங்கிய எல்லா ஆப்ஸ் ஐ பார்க்கலாம். இது ஃப்ரீ ஆர் பேட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க 2 விஷயங்களை பார்க்க முடியும். ஓபன் என்றால் அந்த ஆப் உங்கள் ஐபோன்ல இருக்கு. டவுன்லோட் ஐக்கன் இருந்தா அந்த ஆப் நீக்கப்பட்டுள்ளது, ஆனால் மீண்டும் டவுன்லோட் செய்யலாம். இப்போ கீழே நாட் ஆன் திஸ் ஐபோன் என்ற ஆப்ஷன் பக்கம் செல்லுங்க. அதனால நீங்க ஐபோன்ல இல்லாத டிலீட்டட் ஆப்ஸ் மட்டும் லிஸ்ட் ஆக காணலாம். அந்த லிஸ்ட்ல இருந்து எந்த ஆப் ஐ வேண்டுமானாலும் மீண்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் உங்களோட ஒரு அனுபவம் சொல்லட்டா? நான் 2008 உருவாக்கிய ஆப்பிள் ஐடியை இன்னும் பயன்படுத்துகிறேன். இந்த ஆப்பிள் ஐடி இன் மூலம் 16 வருடங்களுக்கு முன்பு நீக்கிய ஆப்ஸ் ஐ கூட இங்கே கண்டுபிடிச்சேன். ஆப் ஸ்டோர்ல இருக்கிற ஆப்ஸ் ஐ மட்டும்தான் மீண்டும் டவுன்லோட் பண்ண முடியும். சில ஆப் ஸ்டோர்ல இருந்து இல்லை என்றா அதை மீண்டும் பெற முடியாது. ஆனாலும் இருக்கிற ஆப்ஸ் ஐ டவுன்லோட் ஆப்ஷன் மூலம் போன்ல எளிமையாக மீண்டும் கொண்டு வரலாம். ஒரு சந்தேகம், இந்த லிஸ்ட்ல இருந்து ஆப்ஸ் ஐ நீக்கணுமா? அப்போ அந்த ஆப் மீது ஸ்வைப் பண்ணுங்க. அப்புறம் அதை ஹைட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஆப் ஐ பின்னாடி லிஸ்ட்ல பார்ப்பது முடியாது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? நீங்க இந்த டெக்வைன் தமிழ் சேனலுக்கு புதியவர்களா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.